சிம்ம ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க, காய் நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு. சரி, கருவேப்பிலை போடவே இல்லைங்க உங்ககிட்ட காட்டல. நான் திருப்பி எண்ணெய் போட்டு வதக்கி கருவேப்பிலை எடுத்து போட்டேன். இதில் கருவேப்பிலை போடணும், மறந்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள் வாழைக்காய் குழம்பு. வாழைக்காய் குழம்பு செய்முறைங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு வாழைக்காய் தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணுங்கள். சின்ன சின்னதாக பண்ணால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1-2 தட்டி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் அரிஞ்சிக்க. சிம்பிளாக போதும் அதுவே. எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வடிகட்டும், சீரகம் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு எண்ணெயில் வறுத்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் போட்டுக்கலாம். டிஃப்ரெண்ட்டான வாழைக்காய் குழம்பு இது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழைக்காய் குழம்பு செய்ய மாட்டீங்க. பொதுவாக எல்லோரும் பொரியல் செய்வீங்க. குழம்பு செஞ்சு பாருங்கள். தக்காளி எல்லாம் இதில் போடக்கூடாது. தக்காளி போட்டோம்னா அது டேஸ்ட் அது வேறு டேஸ்ட் வந்துடும். தக்காளி போடாமல் இது மாதிரி செய்யணும். கையில் வச்சுக்கோங்க. ப்ரௌன் கலராக ஆகிறது வதக்கிட்டு அலசி வாழைக்காவை எடுத்து போடும். இந்த வாழைக்காய் எண்ணெயிலே கொஞ்ச நேரம் இது வறுக்கணும். கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள். இந்த குழம்பு சாப்பிட்டு பாருங்கள். வேணும்னு இன்னும் கேட்டு சாப்பிடுவீங்க. சால்ட்டு போட்டுக்கலாம். என்னென்னவோ காரக்குழம்பு செய்கிறீங்க. வாழைக்காய் காரக்குழம்பு இது செஞ்சு பாருங்க.
தண்ணி போட்டுக்கணும். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழம்பு வைக்கணும். ஒரே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு போர் அடிக்கக்கூடாது. நமக்கு இது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னடா வாழைக்காய் குழம்பு நீங்கள் செஞ்சீங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நான் நிறைய முறை செய்வேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இது வந்து தக்காளி போடக்கூடாது. தக்காளி போட்டாவே வேறு ஸ்மெல்லு வந்துடும். தக்காளி போடாமல் செய்யணும். அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதாங்க. நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இது சுண்டி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கணும். எல்லாருக்கும் கோல்டு இல்லையா, அதனால இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா இந்த கோல்டுக்கும் நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது. வாழைக்காய் வந்து எல்லா பெனிஃபிட்டும் இருக்குது. சுகர் ரெடியூஸ் பண்ணலாம். சுகருக்கு இருக்கிறவங்க வாழைக்காய் சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் வாழைக்காய் குழம்பு எப்படி இருக்குன்னு. இந்த கருவேப்பிலை எடுத்து சாப்பிடுங்க. கருவேப்பிலை எடுத்து சும்மா ஒரு சிலவங்க பிடிக்காது, தூக்கி எடுத்து போட்டுருவாங்க. இந்த கருவேப்பிலை சாப்பிட்டா தனியாக நல்லது. ஒதுக்காமல் எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் இதை போடுவோம். தனியாக கூட எடுத்து சாப்பிட்லாம். கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலையே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் நல்லது. உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். பார்த்து எல்லோரும் இது மாதிரி செய்யுங்க. வாழைக்காய் குழம்பு இதுதான் செய்முறை. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் குழம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழைக்காய் குழம்பு இது. தேங்க்யூ.